மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதி. இன்னைக்கு ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம திமுக தரப்புல 140 சீட்டு ஜெயிப்பாங்க, 170 சீட்டு வரைக்கும் போவாங்க அப்படின்னு நம்ம திமுக தரப்புல நினைக்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வியூகத்தில் அவங்க இருக்காங்க, அந்த நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டகாரிக்கலாக சொன்னோம். திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு என்பது மிக மோசமான தேர்வாக இருந்திருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது ரொம்ப தவறு. அவங்களுக்குள்ள நடைபெற்ற போட்டி என்பது பல தோல்விகளை உருவாக்கியிருக்கு அப்படின்றது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று கிடச்சிருக்கு. திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்ற ஒரு அமைச்சர் தோக்குறார். அங்கே அவரை எதிர்த்து ஜெயிக்கிறவர் நாவல்பட்டு விஜி. இவர் திருவெரும்பூர்காரர். இவரை கட்சியை விட்டு எடுக்க சொல்லி அன்பில் மகேஷ் தான் திமுகவில் இருந்தவர். இவரை கட்சியை விட்டு எடுக்க சொல்லி அன்பில் மகேஷ் தான் ஒரு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி ஸ்டாலின் கிட்ட சொல்லி அவரை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. அவர் போயிட்டு இப்போ திருநெல்வேலியில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார்ல, படித்துறை முருகன். முதல் நாள் திமுகவில் சேர்ந்து சீட்டு கேட்டு சீட்டு கொடுக்காம அவர் அடுத்த நாள் போய் தாவேகால சேர்ந்து சீட்டு வாங்கி இப்போது ஜெயிச்சிட்டார். படித்துறை முருகன் யாருன்னா ஒரு ஹைவேஸ் கான்ட்ராக்டர். அவரோட ஆரம்ப காலகட்டம் ஒரு ஒத்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு அதை நினச்சி காய வச்சு, அது காஞ்ச உடனே இன்னொரு பக்கத்தை நினச்சி காய வச்சு அந்த படித்துறையிலே நிற்கிறவர் தான் முருகன். அவர் ஜெயிச்சார்ல. அந்த மாதிரி இந்த நாவல்பட்டு விஜின்றவர் திருவெரும்பூரில் ஜெயிக்கிறார். இது அன்பில் மகேஷுக்கும் KN நேருவுக்கும் நடைபெற்ற சண்டை. இந்த சண்டையில் நாவல்பட்டு விஜயை பலிகடா ஆக்குறாரு அன்பில் மகேஷ். அவர் என்ன பண்ணுறாரு, தாவேகால சேர வச்சு தாவேகா வேட்பாளராகிறாரு KN நேரு. ரைட்டுங்களா? இன்னைக்கு அந்த நாவல்பட்டு விஜி அன்பில் மகேஷை தோக்கடிக்கிறான். இதுதாங்க திமுக வேட்பாளர் தேர்வு முழுக்க நடந்ததுன்னு நம்ம முழுக்க சொல்கிறோம். இங்கே சென்னையில் சேகர் பாபு எப்படி எக்மோர் தொகுதியை காலி பண்ணார், திருவிக நகர் தொகுதியை காலி பண்ணார், ஒவ்வொரு தொகுதியாக அவர் காலி பண்ணிக்கிட்டே வந்தார் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். தாயகம் கவியை காலி பண்ணது, பரந்தாமனை காலி பண்ணது எல்லாமே வெறும் ஒரு 10,000 ஓட்டுக்களில் தான் இன்றைக்கி எக்மோர் தொகுதியை திமுக எழுந்திருக்கு. ஸோ இந்த வேட்பாளர் தேர்வில் முழுக்க திமுக பண்ண குளறுபடிகள் தான் திமுகவை தோற்கடிச்சிருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 75 சீட்டுகளுக்கு திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த குளறுபடிகள்லாம் இல்லாமல் ஒரு கரெக்டாக ஒரு கேண்டிடேட்ஸாக இவங்க போட்டிருந்தாங்கன்னா ஒரு 110 சீட்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க. 110 சீட்டுக்கு அவங்க வராங்கன்னா தாவேகா மைனஸ் ஆகிருக்கும். தாவேகா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்லேயே மைனஸ் ஆகிருக்கும். அவங்க ஒரு 30 சீட்டு மைனஸ் ஆகிருப்பாங்க. அப்போ எப்படி வரும்? 110 120 சீட்டு திமுக மெஜாரிட்டி வரும். இவங்க காலி ஆவாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், அந்த வேட்பாளர் தேர்வில் இவங்க கரெக்டாக இவங்க பண்ணியிருந்திருக்கணும். வேட்பாளர் தேர்வுகள் கரெக்டாக இவங்க பண்ணாமல் போனதோட விளைவு தான். அதை மீறியும் ஒரு அலை அடிச்சிருக்கு. ரைட்டுங்களா? அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது வேட்பாளர் தேர்வுன்னு சொல்லும்போது கொளத்தூரில் உளவுத்துறை சொல்லுது ஸ்டாலின் கிட்ட, நீங்கள் இந்த தொகுதியில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போவும் சேகர் பாபு தான் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், இந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு. அந்த தொகுதியில் கான்ஃபிடெண்ட்டாக சிஎம் நின்று இருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் 54,000 கோடி ரூபாய் அந்த தொகுதிக்கு மட்டும் அவர் செஞ்சுருக்கார். மெட்ரோ ட்ரெயின் கொளத்தூர் பகுதியை டச் பண்ணி வர மாதிரி ஒரு ப்ராஜெக்டே இல்லை.
அந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து கொளத்தூர் பகுதியை டச் பண்ணி வர மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து இவர் கொண்டு வந்திருக்கார் சிஎம். ஸோ அவ்வளோ அந்த தொகுதிக்கு செஞ்ச பிறகும், அவ்வளோ ஆப்டான கேண்டிடேட்டாக அவர் இருந்த பிறகும், அதை மீறி ஒரு அலை என்பது வந்து அடிச்சிருக்கு. அந்த அலையில் தான் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இவங்களுடைய அலையுடைய பர்சன்டேஜஸ் நமக்கு கிடைக்கிது. இதில் வந்து ஆக்சிஸ் மை இண்டியான்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி வந்து கரெக்டாக இருக்குது. எக்ஸிட் போலில் ஆக்சிஸ் மை இண்டியா எல்லாரும் நம்ம அதை கிண்டல் அடித்தோம், வெறுப்பேற்றணும். அவங்க தான் கரெக்டாக வந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, திமுக வந்து 47% கிட்டத்தட்ட திமுக. ரைட்டுங்களா? அதை விட 1-2% அதிகம் தாவேகா. அவ்வளோதான். 2த்துக்குமான டிஃப்ரென்ஸு. ஏடிஎம்கே வந்து 24% தான் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கேவுடைய ஓட் பேங்க் வந்து 24% தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து 2த்துக்குமான வித்தியாசம். வின்னிங் மார்ஜின்ஸ் எல்லாமே 1000, 1500, 500, 700, 800 இப்படிலாம் தான் போயிருக்கு. அதிகபட்ச வின்னிங் மார்ஜின் வந்து 98,000 ஓட்டுக்கள். இவர் எடப்பாடி வந்து எடப்பாடி தொகுதியில் வாங்கின ஓட்டுக்கள். ரைட்டா? அதுக்கு வந்து அவர் செட் பண்ணி தாவேகாவோட செட் பண்ணி தாவேகா வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சு அந்த மாதிரி பாமகவோட சேர்ந்து அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வாங்கினார். ஸோ திமுகவுடைய இந்த டோட்டல் ஃபெயிலியரை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, திமுகவை விமர்சிக்கிறீங்க நீங்கள், ரொம்ப அதிகமாக விமர்சிக்கிறீங்க நீங்கன்னு. நமக்கு இந்த ஸ்மெல் தெரிஞ்சுது. அப்போவுமே நமக்கு தெரிஞ்சுது. சிட்டி தொகுதிகளில் வந்து தாவேகா வந்து ஒரு 15-20 தொகுதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த தொகுதிகளில் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி நம்ம சொன்னோம். நம்ம வீடியோலேயே சொன்னோம். இந்த தொகுதிகளில் இவங்க நல்லா பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணி சொன்னோம். ஸோ அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சேந்தமங்கலம்னு ஒரு தொகுதிங்க, அது முழுக்க முழுக்க மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் தாவேகா ஜெயிச்சிருக்கு. அப்போது இந்த அலை என்பது கேரி ஆகிருக்கு. எல்லாரும் அதை கேரி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்மெல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக தரப்புக்கு கடைசி வரைக்கும் அந்த அலை என்பது அவங்களால ஸ்மெல் பண்ண முடியல. முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜோட ட்ராவலை அனலைஸ் பண்ணும்போது 25 மாநகராட்சி, 59 சிட்டி, இதில் மட்டும் 65 தொகுதியை வந்து இவங்க அடிக்கிறாங்க தாவேகா. மாநகராட்சி, நகர்ப்புறம் இங்கே வந்து இவங்க அடிக்கிறாங்க. அது இல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த சென்னை இதெல்லாம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் 32 தொகுதி. சென்னை 16 தொகுதியில் 14 தொகுதி அவங்க அடிக்கிறாங்க. துறைமுகம், சேப்பாக்கம் மட்டும்தான் அவங்களால கிட்ட போக முடியல. அது ஒன்று வந்து உதயநிதி, இன்னொன்று வந்து சேகர் பாபு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் அப்போது இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனு, ஓட்டிங் பேட்டர்னு, இவங்களுடைய ஒர்க் பேட்டர்னு எல்லாமே தியேட்டர் இருக்கக்கூடிய இடம், ரசிகர் மன்றம் இருக்கக்கூடிய இடம், அந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய நகரப்பகுதிகளுக்குள்ளே தான் இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் அந்த அளவுக்கு தான் இவங்களது வந்து போகுது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச மினிஸ்டர்ஸில் இதில் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் கரெக்டாக போட்டதில் உதயநிதி, சேகர் பாபு, KN நேரு, ஏவாவேலு, MRK பன்னீர்செல்வம், KKSSR, தங்கம் தென்னரசு, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், சக்கரபாணி, சிவசங்கர், கோவிச்செய்யன், மெய்யநாதன், திட்டக்குடி கணேசன் 14 கேண்டிடேட் வந்து இவங்க வந்து இது திமுக வேட்பாளர்களில் 60 வேட்பாளர்களை வந்து இவங்க மாற்றியிருந்தாங்க. அது எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி ஒரு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா தென்காசியில் ஜெயிச்சிருக்காங்க திமுக, 5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகரில் இவங்களுடைய திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதில் நாம் தமிழர் வந்து 234 தொகுதியிலையும் டெபாசிட் அவுட்.
முழுக்க முழுக்க இந்த விஜய் அலையால் பாதிக்கப்பட்டது. விஜய் அலை வந்து திமுக வாக்குகளை அள்ளியிருக்கு, அதிமுக வாக்குகளையும் அள்ளியிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் வாக்குகளையும் சுத்தமாக தொடச்சி எடுத்திருக்கு. ரைட்டுங்களா? இதில் வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகும் அப்படின்றது தான் நம்ம வீடியோவுடைய முக்கியமான விஷயம். இவங்க வந்து இப்போ ஒரு 104, 106 வராங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில், நம்ம பேசக்கூடிய ஸ்டேஜில் இவங்க அடுத்தது ஆட்சி அமைக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து 5 இடங்கள் ஜெயிச்சிருக்கு, தேமுதிக 1 ஜெயிச்சிருக்கு, விஜய் பிரபாகரன் தோத்துட்டான், அவங்க அம்மா பிரேமலதா ஜெயிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் வந்து 4 ஜெயிச்சிருக்காங்க, விசிகா வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? இங்கே வந்து ஏடிஎம்கேல வந்து பாமக 5 ஜெயிச்சிருக்காங்க, அமமுக 1 ஜெயிச்சிருக்காங்க, பிஜேபி 1 ஊட்டி ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின் தான். பாமகவை வந்து பிஜேபிக்காரன் மிரட்டிடுவான், அமமுக போக மாட்டான், பிஜேபி 1 பிஜேபிக்காரன் போக மாட்டான். அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு வந்து விஜயோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு விஷயம் இல்லைன்னா போக மாட்டான். இதில் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் பெரிய அளவுக்கு மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி வந்து மு.க. ஸ்டாலினோட மேடை ஏறவே இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு செல்வ பெருந்தகை தோத்துட்டார் ஸ்ரீபெரும்புத்தூரில். அவரை கூப்பிட்டு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு வந்தது, நம்ம வந்து தாவேகாவோட சேர்ந்துருந்தோம்னா இன்றைக்கி ஒரு 30-40 சீட்டு எம்எல்ஏக்களோட நம்ம ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே பெரும்பான்மையாக போயிருந்துருக்கலாம், நம்ம போக வேண்டிய வாய்ப்பை வந்து கெடுத்தது செல்வ பெருந்தக, கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா, இவங்களெல்லாம் பேசி தான் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. ரைட்டுங்களா? இப்போது காங்கிரஸ் போயிடுவான் உள்ள, அங்கே அதுக்குள்ளே போயிடுவாங்க. விசிகா 3 ஜெயிச்சிருக்காங்க, இவங்க தனியாக அந்த பானை சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து வன்னியரசு, அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டிஎம்டிகே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஏற்கனவே வந்து திமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கே பாலகிருஷ்ணனோட பேச்செல்லாம் வந்து ஹெவியாக இருக்குது. அதில் சிபிஐ போலனா கூட 2 சிபிஐ 2 சிபிஎம் அப்படி போலனா கூட கம்யூனிஸ்ட்டுகள் போயிடுவாங்க. இப்போ தேமுதிகவோடு இவங்க சேர்த்திங்கன்னா 5, 6, 10, 13 பேர் கிட்டத்தட்ட எல்லா திமுக கூட்டணி கட்சிகள் 13 பேர் வந்து 106ஓட 13 சேர்ந்தா 117க்கு வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து கூண்டோட காலி ஆகிறதுக்கான எல்லா மூமெண்ட்டும் அசைவுகளும் ஆரம்பிச்சிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ ராகுல் காந்தி லெவல்லையே இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கேப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்காம அதிமுக மூலமாக ஒரு ஸ்டாப் ஓவர் போட்டு அதிமுக வந்து தாவேகாவை மறைமுகமாக ஆதரிக்கிற மாதிரி, பிஜேபியோடு சேர்ந்து ஆதரிக்கிற மாதிரி, பிஜேபிக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்குகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் பிஜேபி இனிஷியேட் பண்ணி ஒரு சைடில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது த்ரிஷா மூலமாக நடக்குது. ஏற்கனவே பிஜேபியோடைய ரொம்ப க்ளோஸ் டச்சில் இருக்கக்கூடியவர் தான் விஜய். பிஜேபியோட ப்ராடக்ட் தான். பெரியார் அதெல்லாம் செகண்டரி தான் அவருக்கு. ஸோ இப்போது அவர் பிளான் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து காங்கிரஸ். ரைட்டுங்களா? அடுத்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் காங்கிரஸ் தான் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். அப்போது காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. மொத்தம் 28 கொடுத்ததில் 5 தான் ஜெயிச்சிருக்காங்க இவங்க. காங்கிரஸுக்கு பெருசாக கோபமே இருக்குது திமுக மேலே. திமுக வந்து சரியாக வேலை பார்க்கல. ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா திமுக செலவு பண்ணதில் ஒரு 10 கோடி ரூபா தான் இவங்களுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய கோபம் வந்து திமுக மேலே இருக்குது. அதே மாதிரி விசிகாவுக்கும் இருக்குது. அவர் வந்து என்னென்ன பண்ணார், கமல்ஹாசன் வந்து தேர்தலில் நான் நிற்கலை அப்படின்னோடனே அவருக்கு டார்ச் லைட் கொடுக்கல, என்னால் நிற்கலை அப்படின்னோடனே டார்ச் லைட் கொடுங்க, 2 தொகுதி கொடுங்கன்னு சொன்னார். அப்புறம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பெரம்பூரில் இவர் வந்து ஆதரித்தார். நல்ல வேளை அது ஜெயிக்கவே இல்லை ஏடிஎம்கேல. ரைட்டா?
பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆரம்பித்தார். கேவி குப்பத்தில் ஜெகன்மூர்த்தி ஆதரித்தார். இது மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சார். காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னாரு, நிற்க மாட்டேன்னாரு, நிற்கிறேன்னாரு, நிற்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியில் நான் மாநில அரசியலுக்கு வரேன்னு நிற்க போனவரை வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் தலைமையில் கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்களே நின்னீங்கன்னா அப்புறம் வந்து இந்த கூட்டணி மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு போற்றி பாதுகாத்து பொத்தி 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 ஸ்டாலின் இந்த அலையன்ஸை கொண்டு போனார். இப்போது தேர்தல் ரிசல்ட் வந்தோடனே இந்த அலையன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. யாரும் யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. இனி வந்து இவங்க எல்லாருமே வந்து இப்போது தாவேக்கா இருக்கக்கூடிய சூழலில் நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்கல்ல, நம்மக்கிட்ட கூட்டணிக்கு ஒரு நிற்பாங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்ல. இது ஏற்கனவே விஜய் விட்ட டைலாகு. அதே டைலாகை வந்து விட்டுட்டு இவங்கெல்லாம் வந்து கூட்டணி மந்திரி சபையில் பங்கெடுப்பதற்கான வேலைகள் வெகு சீக்கிரம் நடக்குது. நாளைக்கு வந்து முக்கியமாக வந்து கவர்னர் வந்து இருக்கிறதுலையே பெரிய கட்சி எது வெற்றி பெற்றதுலன்னு பார்த்தா தாவேக்காவை ஆட்சி அமைக்க கூப்பிடும்போது இந்த கட்சிகள் ஆதரவோடு இருக்கா இல்லையா, ஆதரவு தருகிறார்களா இல்லையா அப்படின்ற கடிதத்தையும் கேட்பாங்க. அதுக்கான இன்டைரக்ட் நெகோசியேஷன்லாம் இப்போவுமே ஆரம்பித்து தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கான வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோசமான தோல்வி அல்ல, ரைட்டா? இது இன்னும் கொஞ்சம் தம்மு கட்டியிருந்தால் போதும். போன தடவை வந்து எப்படி டிடிவி தினகரனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி 75 தொகுதிகள் ஜெயித்ததுக்கு, கூட்டணியோட 75 தொகுதிகள் ஜெயித்ததுக்கு டிடிவி தினகரனை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் அதோடு சேர்த்து ஒரு 50 தொகுதிகள் ஜெயிச்சு 125க்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அது அதிமுகவில் போன தடவை. இந்த தடவை அதே விஷயங்கள் வேட்பாளர் தேர்வில் இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ண கூத்து, குறிப்பாக சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், அன்பில் மகேஷ், இது மாதிரி நிறைய பேர் நிறைய வேலையை பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ தோற்ற அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப மோசமான ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. தோற்ற அமைச்சர்கள் மட்டுமே, ரைட்டுங்களா? அந்த அமைச்சர்கள் லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா முத்துசாமி, தாமோ அன்பரசன், துரைமுருகன், மூப்பே சாமிநாதன், கீதா ஜீவன், பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், மாசு, மூர்த்தி, பிடிஆர், பழனிவேல் தியாகராஜன், அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, மதிவேந்தன், அப்புறம் முக்கியமான விஐபி விஜயபிரபாகர், இவங்கெல்லாம் இதுவாகிருக்காங்க. இது வரைக்கும் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோற்றுப்போன முதலமைச்சர்கள் பட்டியலில் ஒருத்தராக வந்து ஸ்டாலின் வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த பட்டியல் கொஞ்சம் பார்த்தோன்னா பக்தவச்சலம், ஜெயலலிதா, ஒரு பெரிய பட்டியல் அது. பக்தவச்சலம், ஜெயலலிதா, ஸ்டாலின், அப்படி போகுது அந்த பட்டியல். இப்படி இந்த விஷயங்கள்ல இப்போ அதிமுகலையும் சேதாரம் இருக்குது. தங்கமணி தோத்துட்டார். அதிகமாக காசு கொடுத்தவர் தங்கமணி தான். அங்கே வந்து குமாரபாளையத்தில் போலிங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 3000 ரூபாய் ஓட்டு கொடுத்து போலிங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அங்கே தங்கமணி தோத்துட்டார். இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நமக்கு தெரிஞ்சு திமுக நல்ல காசு கொடுத்தது, அதிமுகவும் காசு கொடுத்தது. ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக்கா ஒரு சில இடங்களில் காசு கொடுத்தது. சென்னையில் காசு கொடுத்தாங்க, நம்ம ஆர்கே நகரில் காசு கொடுத்தாங்க, பெரம்பூரில் காசு கொடுத்தாங்க, வில்லிவாக்கத்தில் காசு கொடுத்தாங்க, துறைமுகத்தில் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் தான் காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான தொகுதிகளுக்கு வந்து தாவேக்கா காசே தரல. காசு கொடுத்தது ஃபுல்லாக திமுகவும் அதிமுகவும் தான் காசு கொடுத்தாங்க. மக்கள் அந்த காசை வாங்கிட்டு பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த காசு போகல. அஃப்கோர்ஸ் போகல. ஒரு சில பேருக்கு தான் போகும். ஒரு தொகுதியில் 1,00,000 பேருக்கு தான் காசு கொடுப்பாங்க இவங்க. பாக்கி பேருக்கு போகல. அந்த காசை வாங்கினவங்களும் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்கு என்பது இன்றைக்கி இந்த விதியை உருவாக்கியிருக்கு. தமிழகத்தில் ஒரு கூட்டணி மந்திரி சபையை முதல் முறையாக வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைச்சிருக்கு. இது வந்து எத்தனை நாளைக்கு தாங்கும், எப்படிலாம் தாங்கும், எப்படிலாம் நடக்கும், இதில் வந்து
புதுசா வந்திருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் எப்படி செயல்படுவாங்க? இது மறுபடியும் 91, 96ல ஜெயலலிதா அமைச்ச ஆட்சி மாதிரி இருக்குமா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் வந்து காலம் தான் பதில் சொல்லும். திமுக வந்து இதில பெரிய அளவுக்கு தோக்கல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஷார்ப்பா சான்ஸஸ ட்ரை பண்ணியிருந்தா திமுக கண்டிப்பா இதில வந்து ஒரு பெரிய ஸ்கோர பண்ணியிருக்க முடியும். ஆனா, இது ஒரு அலை. முழுக்க முழுக்க மாற்றத்துக்கான ஒரு அலை. மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட்ட வந்து மாத்தணும்னு சொல்றாங்க. ஆனா, அதே சான்ஸ வந்து ஏடிஎம்கேக்கு அவங்க தர தயாரா இல்ல. ஏடிஎம்கேக்கும் தர தயாரா இல்ல. பிஜேபிக்கும் தர தயாரா இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு சான்ஸ் வந்து விஜய் கிட்டேருந்து வந்த உடனே, அந்த சான்ஸா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஒரு சேஞ்சுக்கு போட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விஜய்க்கு ஒரு சான்ஸ குடுத்துருக்காங்க. இந்த சான்ஸ வந்து விஜய் எப்படி யூஸ் பண்ண போறாரு அப்படின்றத, நம்ம வந்து டெய்லி உட்காந்து அனலைஸ் பண்ண போறோம். இன்சிடென்ட் வைஸா அனலைஸ் பண்ண போறோம். இதுதான் எலக்ஷன் ரிசல்ட்டு. இது வந்து திமுக கூட்டணிய சின்னாபின்னமா உடைக்குது. இது வந்து அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு, கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு போகுதுன்றத, இன்றைய ஃபைண்டிங்கா நம்ம வாசகர்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.